கருவறையில முருகர் அபிஷேகம் பார்த்துட்டு இருக்கேங்கம்மா. அதில ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது வந்து நான் சொல்றது சரியா தவறான்னு கூட தெரியாது. ஆனா நான் கண்டிப்பா பதிவு பண்ணிடுறேன். நம்மளோட எதிரியோ, நம்மளுக்கு பிடிக்காதவனோ, இல்ல நம்மளுக்கு எவ்வளோ பெரிய துன்பம் பண்ணியிருந்தானோ, அவன் நல்லா இருக்கணும்னு நெனச்சிருங்க. அதோட உங்க கர்மா மொத்தத்தையும் போயிடும். அவங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் முன்னாடியே கியூல நின்னு தான் சாமியவே பார்த்தேன். நான் எனக்கு ரொம்ப கவனமா இருந்தேன். நம்மளுக்கு எவ்வளோதான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும், எவ்வளோதான் சலுகைகள் இருந்தாலும், நம்ம கியூல போயின்னு தான் விஸ்வரூப தரிசனமா இருக்கட்டும், அபிஷேகமா இருக்கட்டும், எல்லாமே முறைப்படி தான் போனேன். எங்கேயுமே நான் வந்து நான் அரசியல்ல இருந்திருந்தேன்னா வேற. அப்ப இன்னும் வந்து அந்த ஆணவம் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும். அப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லாம நான் கியூல நின்னு தான் பார்க்க போனேன். என்ன கியூல தான் நிக்க வச்சாங்க. எல்லாமே முருகர் கரெக்ட்டா தான் பண்ணாரு. அப்போ சாமியெல்லாம் பார்த்துட்டு வரப்போ ஒரு அம்மா வந்து என்ன கூப்பிடுறாங்க. "நீங்க தானே ஜேஎஸ்கே கோபி. நாங்கலாம் கியூல நிக்கிறோமே. நீங்க மட்டும் போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டீங்களான்னாங்க." எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லல. "அம்மா நானும் கியூல தாம்மா பார்த்துட்டு வந்தேன். இப்ப தான் பார்த்துட்டு வெளில வரேன். நீங்க எப்பயும் அப்படி யாரும் நினைக்காதீங்க. நம்ம எதிரியா இருந்தா கூட நல்லா இருக்கும்னு நினைங்க. ரொம்ப நன்றின்னு" சொல்லிட்டு அந்த அபிஷேகம் பார்க்கறதுக்கு போகும்போது உட்காந்துருங்க. அந்த கருவறைக்குள்ள ஒரு பூனை இருந்துச்சு. அந்த பூனை போயிட்டு, போயிட்டு வந்துட்டே இருக்கு. அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கு. பன்னீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம். அந்த பூனை வந்து நேரா வந்து அங்க இருக்கிற எல்லாருமே அத பார்த்தாங்க. இது வந்து ஐயோ! நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்தோன்னு சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. இந்த பூனையும், நாயும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்க பூனை அதிகமா இருக்கிற வீட்லயும் சரி, நாய் அதிகமா இருக்கிற வீட்லயும் சரி, மிகப்பெரிய அளவுக்கு கர்மா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அவங்க எல்லாமே இந்த புண்ணிய கர்மா இருக்கனால இது பண்ணவே முடியும். அப்ப அந்த பூனை சார்ந்த ஒரு அதிசயம் நடத்தினார் முருகர். அது கண்கூடா பார்த்தேன்.